எபிசோட்ல திவ்யாவை போட்டு விஜய் சேதுபதி போலன்னு பொழந்தார்ல. ஸோ அப்போ பொழக்கும் போது பார்த்தீங்கன்னா திவ்யா பயங்கரமா ஒரு டாபிக் அப்படியே டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் விஜய் சேதுபதியை முறைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பிஹேவியர் இருக்குல்ல, அதாவது ஒரு ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கும் போது அதை வந்து முறைக்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்களே. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், நம்ம இவங்க விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து விக்டிம் கார்டை வந்து கையில் எடுத்திருப்பாங்க. அதாவது நான் தான் விக்டிம், நான் தான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விக்டிம் கார்டு எடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் வந்து பயங்கரமா முட்டு கொடுக்குது. ஐயோ என்னம்மா பார்வதி, நீதாமா விக்டிம், உனக்காக தான் நாங்க கூட நிக்கிறோம், நீ கவலையே படாத, உனக்கு எதுனா ஒண்ணா நாங்க நிப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்குது எங்க, அதாவது இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த டைமென்ஷனே டோட்டலா மாறிடுச்சு. பார்வதி எதனால விக்டிமா மாறினாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, பாக்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் புரியாது, லைவ் பாக்குற எனக்கே புரியல என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ அது என்ன விஷயம் அப்படின்றது டீடைலா பார்க்க போறோம். இது கூடவே அந்த திவாகருக்கு வந்து பிஆர் டீம் இருக்கா இல்லையா நேத்து ஒரு டாபிக் பேசியிருந்தோம்ல, சோ அதுல ஒரு விஷயம் ரிவீல் ஆயிருக்கு, அதையும் சேர்த்து பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நேத்து லைவ் வரும்போது பாத்தீங்கன்னா பாதியில கட் ஆயிடுச்சு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திவ்யா வந்து பாத்தீங்கன்னா நேத்து விஜய் சேதுபதியை முறைச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் முறைச்சாங்க. அவங்க வந்து டைரக்டா விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஓ என்கிட்ட கேள்வி கேட்கிறியா நீ அப்படின்ற மாதிரி. ஏமா திவ்யா, நீ என்னமா வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் முறைக்கிறான்னு பார்த்தா ஹோஸ்டே முறைக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ அது மட்டும் இல்லாம ஒரு கேட்ட கேள்வி என்ன, இந்த மாதிரி நீங்க வந்து பிக் பாஸ் இல்ல, இந்த வீட்ல வந்து நீங்க ஆர்டர் போடக்கூடாது, ஆக்சுவலா நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான் அப்படின்றத புரிய வச்சிருப்பாரு. ஏன்னா வந்ததுலேருந்து திவ்யா கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஆக்சுவலா அவங்களால போல்டா ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியுது, அந்த டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு மாதிரி பாஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க, பிக் பாஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம கீழே அடிபணிஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வந்து திவ்யா கிட்ட ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி சொல்றாரு, நீங்க பிக் பாஸ் இல்ல, நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு நம்ம திருப்பி சொல்றாரு. நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க, இவ்வளவு நாள் ஒன்றும் பண்ணாம இப்போ மட்டும் ஏன் வந்து கேள்வி கேட்கிற, அந்த கார்த்தையெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது, ஏன்னா நீங்க வந்து அது கேட்க ரைட்ஸ் இல்லை, நீங்க சக கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு பதில் சொல்லுமான்னு கேட்கிறாரு. ஸோ திவ்யா என்ன பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு பதில் தானே சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் டைவர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி கேட்ட கேள்வியிலேருந்து தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. அடுத்த கேள்விக்கு போயிட்டு என்னம்மா யோசிச்சுட்டு இருந்தேன், இல்லை சார் நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் நடந்த விஷயம் எதுவுமே சொல்லலை, இல்லை அவர் நடந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, அது தப்பாக இருந்தால் நானே கேள்வி கேட்டிருப்பேன். ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நடந்த விஷயம் வந்து தப்பாக சொல்லாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. இல்லை சார் நான் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை திவ்யா நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக டாப்பிக்கை டைவர்ட் பண்ணிட்டாங்க. அவர் உங்க கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் ஏன் அந்த பாசி ஆட்டிடியூட்ல இருக்கீங்க, சோ அப்படின்றது தான், அதை மாத்திக்கணும், அதை பத்தி டாபிக் போயிருக்கும். இவங்க டைவர்ட் பண்ணதுனால விஜய் சேதுபதி டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போய் கடைசியில் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இந்த இடத்துல திவ்யா பத்தி ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். திவ்யா உள்ள வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஒன் டே வந்து சூப்பரா கேம் பிளே பண்ணாங்க, அதாவது மண்டேவா, சோ செமையா கேம் பிளே பண்ணாங்க. எல்லாருமே என்ன நினைச்சாங்க, ஆஹா இவங்க தானே சரியான ஆள் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்பயும் சொல்றேன் திவ்யா கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. இவ்வளவு நாளா விக்கல் சிக்ரம் சொல்லியிருந்தார்ல, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் பார்வதியே அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்லிட்டு இருந்தார்ல, எனக்கு அதை பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா தான் இருந்தது. ஏன்டா உனக்கு புரியலையா, அதாவது இவ்வளோ நாளா வீட்டுக்குள்ள நீயும் தான் இருக்க, சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஆக்சுவலா இவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களால யாராலையுமே பார்வதி அட்டாக் பண்ணவே முடியல. பார்வதி அவங்க ஆட்டம் பாட்டுன்னு 30 நாள் ஆடிட்டே இருந்தாங்க. நான் இங்க வந்து பார்வதி தப்பு சொல்ல மாட்டேன், அவங்க கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. நான் தாண்டா இங்க உங்க குடும்பில என்கிட்ட தாண்டா ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க பார்வதி. 30 நாளா பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை. பிரியங்கா சொன்னாங்கல்ல 18 vs 1 அப்படின்ற மாதிரி தாண்டா போயிட்டு இருக்கு, இந்த வீடே அப்படிதான் போயிட்டு இருக்கு, இந்த ஷோவே பார்வதி தான் ரன் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாங்களா, அது உண்மை. ஏன்னா அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வர வரைக்கும் பார்வதி சுத்திய மட்டும் தான் ஷோ போயிட்டு இருக்கும். இவனுங்களால ஒன்னுதையும் கழட்ட முடியல. இதில் வந்து நீங்கள் தான் எடுக்க மாட்டீங்க. சரி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பார்த்துட்டு வரவனுங்களாவது சரி ஓகே பார்வதியை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா இவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே போயிட்டு இருக்கு. பார்வதி திருந்தினாலும் பார்வதி மேலே போயிட்டு இருக்கு. திருந்திட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த ஒரு டாஸ்க்ல திவ்யாக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதி பண்ணாங்க, நல்லா தான் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் விக்கல் சீக்கிரமுக்கு நீ தான் திருப்பி அடிக்க மாட்டேற, இன்னொருத்தவன் அடிச்சா கூட ஏன்டா உனக்கு பொறுக்க மாட்டேது, உன்ன மாதிரியே எல்லாம் வாங்கி நான் அமைதியாக உட்காந்துருக்கணுமா? ஆக்சுவலாக இந்த வீட்டில் இருக்க இந்த மிச்சர் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணுங்க. இவனுங்க வந்து கேமையும் ஆட மாட்டானுங்க, ஆடுற கேமையும் கெடுத்து விட்ருவானுங்க. ரொம்ப நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கானுங்க இந்த அமித், இந்த விக்கல் சிக்கிரம், இவனுங்கள மாதிரி நல்லவனுங்கள பார்க்கவே முடியாது. நான் ஒன்லி காமெடி மட்டும் தான் பண்ணுவேன். அப்போ உனக்குள்ள வெஞ்சன்ஸ் இல்லவே இல்லை, உனக்குள்ள காண்டே இல்லவே இல்லை. ஆக்சுவலா அது எப்படி ஒரு மனுஷனுக்கு காண்டே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பாடி நகருது, அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. ஸோ என்ன இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்களே, என்ன பாடி நகருது அப்படின்ற மாதிரி ஃபன்னாக கேட்டு அதை வந்து பாடி ஷேமிங்கிற லெவலுக்கு ஒன்று கொண்டு போக முடியுது. ஸோ இந்த இடத்துல அது வந்து இப்படி திவாகர் வந்து இந்த கடலாமா வந்து அடிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்னு ஒரு
விஷயம் சொன்னார்ல, அதாவது கானா வினோத் கலாச்சிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் பக்கத்தில் தான் இருப்பார், சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போலாம் உனக்கு பாடி ஷேமிங் தெரியல, இப்போ மட்டும் உனக்கு பாடி ஷேமிங் தெரியுதா? அதுவும் இது ஃபன்னா சொன்ன விஷயத்தை நீ பாடி ஷேமிங்ன்ற லெவலுக்கு, ஏன்னா உனக்கு திவ்யா மேலே காண்டு. ஸோ இங்கே காண்டே இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கானுங்களே, அதுதான் அக்செப்ட் பண்ணவே முடியல. இவனுங்க ஃபேஸ் எப்போதான் ஆல்ரெடி ஆயிடுச்சு, 35 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த மாஸ்க் வந்து உடைய மாட்டுது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரணும், வந்தால் தான் அந்த மாஸ்கோட இன்னும் உடையாம விக்கல் சீக்கிரம்லாம் பார்த்துக்கிறாரு. இந்த இடத்துல திவ்யா மேலே ஒரு ஹோப் இருந்தது. ஓகே இவங்க பயங்கரம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே வந்து செம்மடி அடிச்சாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க இவங்களோட அந்த பாசி ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போயாவது அவங்க புரிஞ்சுதா இல்லையானே தெரியலங்க. ஏன்னா எப்படி சொல்ல, ஒரு கிளாரிட்டியாக விஜய் சேதுபதி நேற்று வந்து அடிச்சாரு, ஆனால் வேற டாபிக் டைவர்ட் ஆனதால அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனால் அவங்க கிளாரிட்டி இல்லைன்னா, அதாவது இதே மாதிரியே ஒரு பாசி ஆட்டிடியூட்ல எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்வதி கூட மட்டும் சண்டை போடல, வீட்டில் இருக்க கெமிலாம் இத்தனையும் அவங்கள அகேன்ஸ்டா கூட எதுவும் பேசல, கெமி கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க கெமிலாம் ஒரு புள்ள பூச்சிங்க, அவங்க எப்பயாவது தான் வாயை திறப்பாங்க, அவங்க கிட்ட ஏங்க சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யாராவது ஒருத்தர், அதாவது இவங்க தப்பு பண்றாங்களா, அது பார்வதி தப்பு பண்ணும் போது நீங்க அடிச்சா பரவாயில்ல, நார்மலா இருக்கும் போது நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் மாறும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கான சான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல எல்லா சமயமே நான் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களை தான் தாக்குன்னு தாக்குவாங்க. இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயே உங்களை நல்லா தாக்க வேண்டியது. ஆக்சுவலாக உங்களை கேட்ட கேள்வி எல்லாம் வர்த்தன கேள்வி தான், ஆனால் அதுக்கு வந்து டாபிக் டைவர்ட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டே எபிசோட்லயும் உங்களுக்கு டாபிக் இருக்கு. கேப்டன் பொறுப்பில் இருந்தீங்களே, அந்த கேப்டன்சில என்ன பருப்பை கழட்டினீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுலயும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் அதுல என்ன இவங்க வந்து முட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், இந்த பார்வதி வந்து ஒரு விக்டிம் கார்டு எடுத்திருப்பாங்க. அம்மா நான் எது வந்தாலும் நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஓகே பார்வதி அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே பார்வதியை யாருமே தப்புன்னு சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பார்வதி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, பார்வதி வந்து அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரல. பார்வதி என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அதாவது எப்படி அவங்க விக்டிம் கார்டு எடுத்தாங்களே, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கமுருதினு பார்வதி தப்பாக சொல்லிட்டேன்னு தான் சொன்னாங்களே தவிர பார்வதி தப்புன்னு சொல்ல. நீ தப்பா அவனை ப்ரொஜெக்ட் பண்ணுற, அவனை வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ற அப்படின்றதா மொத்த பேரும் சொன்னது. இப்போ இது இப்படி இருந்த ஒரு பர்செப்ஷன் டக்குன்னு இப்படி மாறும். அதாவது பார்வதி விக்டிமா எப்படி மாறினாங்க, இங்க கமருதீன் தானே விக்டிமு, கமருதீன் விக்டிம்ன்றது மாறி பார்வதி விக்டிமா மாறிடுச்சு. விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணது எல்லாம் ஓகே, பார்வதி நீங்க இஷ்யூ வந்து உங்க அம்மாவுக்கு நீங்க சொல்லணும்னு சொன்னீங்களா, அதுதான் கரெக்ட், அதுக்கு நான் ஸ்டாண்ட் பண்றேன், அது உண்மையிலே கரெக்ட் தாங்க. ஆனா அந்த இஷ்யூ என்னன்னு, அப்ப விஷயம் என்னன்னு கேட்க வேண்டியது தானே சார். ப்ரோமோல ஏன் போட்டீங்க அந்த கண்டென்ட்டை, கமருதீன் சொல்றதை ஏன் ப்ரோமோல போட்டீங்க, அது ப்ரோமோல போட்டுக்கூடாதுல்ல. ஆக்சுவலா விஜய் சேதுபதி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டாண்ட் பண்றாருன்னா ஓகே, ஆனா இந்த விஷயம் என்ன எங்கிருந்து ஆரம்பிச்சுது, ஆக்சுவலா வெளியிலேருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கமருதீன் உன்னை வந்து பார்வதி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்வதி வந்து சொன்னாங்கன்னு தெரியும், ஆனா என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. இவங்க வந்த பிறகு தான் கமருதீனை தொட்டான், கொஞ்சம் தொடர்றது வந்து சரியில்லை அப்படின்றது வந்து அவங்க வந்த பிறகு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவனை பற்றி தான் தப்பாக சொல்லியிருக்காங்க, அவன் தான் அங்கே விக்டிம். அந்த மக்கு பார்த்தீங்கன்னா மக்கு மாதிரி பின்னாடி இன்னும் சுற்றி நிற்குது, அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இன்னும் சுரண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு எல்லாமே உள்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மக்ருதீன் எனக்கு பொறுத்தவரைக்கும் கம்ருதீன்லாம் கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் கூட மூளை இருக்கா, மூளை யூஸ் பண்ணுறானா. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கம்ருதீன்கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரோச் யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்பிடுவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் யோசிக்குது மூளை. அதாவது ஒருத்தவங்க வந்து முதல்ல பேசுகிறான்னு வச்சுக்கோடி, அவன் உன்னை குத்திட்டான்டா அப்படின்ற மாதிரி சொன்னா வச்சுக்கோ, ஆமாம் எனக்கு குத்திட்டான்டா, நான் போய் அவனை திருப்பி குத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் மூளை யோசிக்குது. ஆனா குத்தந்தே பக்கத்துல இருக்கவனா இருப்பான். ஆனா இவன் தானே ஃபர்ஸ்ட் சொன்னா, இவன் சொன்னதுதான் அந்த பீஸ் நம்பும். ஸோ அடுத்து சொல்றதை வந்து ஏத்துக்காது. ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்களோ அதை தான் நம்பும். அது மாதிரி தான் பார்வதி சொல்ற எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்வதி என்னதான் அடின்னு அடிச்சாலும் திருப்பி பார்த்தீங்கன்னா பார்வதியை ஒரு நம்புற ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த பீஸ் தள்ளுதுன்னா, கானா வினோதே கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் விலகி வராரு. உனக்கு என்ன கஷ்டம், எனக்கு ஒன்றும் புரியல. அதான் துஷார் போயிட்டால, இதுக்கப்புறம் அரோரா தனியாக தானே இருக்குது. நேற்றே பார்த்தீங்கன்னா உனக்கு அதாவது துஷார் அரோராக்கு ஒரு ஃபீலிங் துஷார் போயிட்டான்னு. ஆனால் கமருதீன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல துஷார் போயிட்டான், ஒரு டிஸ்டர்பன்ஸ் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் உண்மைங்க. இங்கே வந்து பர்செப்ஷன் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. இங்கே வந்து எப்படி பார்வதி மேலே இந்த டாப்பிக்கை வந்து எடுத்துட்டு அதிகமாக யாரும் வரல, பார்வதி தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த இடத்துல விக்டிம் வந்து பார்வதி கிடையாது, இவர் கமருதீன் தான். கமருதீன் மேலே தான் அவங்க பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. அது எப்படி இப்படி மாறுச்சுன்னு தெரியல. விஜய் சேதுபதி அதை ஏன் அட்ரஸ் பண்ணலன்னு தெரியல. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து எப்படி சொல்லி இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம், ஒன்று திவ்யா ஒன்று பார்வதி. ஆக்சுவலாக ரெண்டு விஷயமே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நேற்று லைவ்ல அதை சரியாக டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோ. அதுக்கப்புறம் திவாகர் மேட்டர் சொன்னல, அது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். திவாகர் மேட்டர் என்னன்னு, அந்த பிஆர் டீம் சொன்னல, அது வந்து ஒரு மாதிரி திவாகர் பிஆர் டீம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தலைவன் ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அது என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பை பை.